முதலமைச்சர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 5 மாதங்களுக்கான இடைக்கால பட்ஜெட்டை இன்று சட்டசபையில் தாக்கல் செய்தார். புதுச்சேரி சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சட்டசபை தேர்தல் இன்னும் 2 மாதங்களில் நடைபெற உள்ளது. எனவே முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியாது. இதனால் அரசின் 5 மாத செலவினங்களுக்கு ஒப்புதல் பெற்ற இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்காக புதுவை சட்டசபை இன்று வியாழக்கிழமை கூடியது. சட்டசபை சபாநாயகர் செல்வம் சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இரங்கல் குறிப்பை சபாநாயகர் செல்வம் வாசித்தார். முன்னாள் எம்எல்ஏ சுப்பராயன், முன்னாள் நீதிபதி தாவூத் அன்சாரி, மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இரங்கல் தீர்மானம் படித்துக் கொண்டிருந்த பொழுது சுயேட்சை எம்எல்ஏ நேரு எழுந்து போலி மருந்து உற்பத்தியில் இந்த அரசு துணை போனது, இந்த ஊழலுக்கு சபாநாயகர் துணை போனதால் சட்டசபை நடத்துவதற்கு அருகதையற்றவர் என கண்டித்து கோஷங்களை எழுப்பினார். பின்னர் 5 மாத காலத்திற்கான இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். அப்பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுக எதிர்க்கட்சிகள், புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் போலி மருந்து ஊழலுக்கு துணை போய் உள்ளன, தலைமைச் செயலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் முதல்வரையும் அமைச்சர்களையும் மதிப்பதில்லை, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த அரசு பதவி விலக வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர். மாநில அந்தஸ்து குறித்தும் கோஷங்களை எழுப்பி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். பொதுப்பணித்துறை ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் வவுச்சர் ஊழியர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என நியாயமான கோரிக்கையுடன் போராடிய அவர்கள் மீது இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை தேவையற்றது. இவ்விவகாரத்தில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலையிட்டு ஊழியர்களை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என கூறியுள்ளார். அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி போலி அரசாணை தயாரித்துக் கொடுத்தவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை நாவர்குளம் கீதா நகரை சேர்ந்தவர் ரமேஷ். இவரது மனைவி துர்கா தேவி. இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருடன் பள்ளியில் படித்த தோழி தேவி திருமணமாகி பன்ருட்டியில் வசித்து வருகிறார். இந்த நிலையில் தேவி மூலம் அவரது அண்ணன் முறையிலான உறவினர் விஜயராஜ் என்பவர் துர்கா தேவிக்கு பழக்கமாகியுள்ளார். விஜயராஜ் தனக்கு அரசு துறையில் முக்கிய பிரமுகர்களை தெரியும் என்று கூறி அரசு பள்ளியில் ஆசிரியர் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய துர்கா தேவி கடந்த 2018ஆம் ஆண்டு 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். சில மாதம் கழித்து கல்வித்துறையில் ஆசிரியர் பணிக்கான ஆணையை கொடுத்து பணியில் சென்று சேருமாறு துர்காதேவியிடம் விஜயராஜ் கூறியுள்ளார். அதற்கு சில நாட்களுக்கு முன்னர் மீண்டும் 88,000 ரூபாய் தேவைப்படுவதாக கூறி அதனையும் வாங்கியுள்ளார். பின்னர் ஆர்டர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் வேலைக்கு அழைப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். ஆனால் வேலைக்கு அழைக்காததால் சந்தேகமடைந்த துர்காதேவி பணி ஆணையை கல்வித்துறைக்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் காட்டியுள்ளார். அப்பொழுது அதிகாரிகள் அந்த ஆணை போலியானது என கூறியுள்ளனர். இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசில் துர்காதேவி புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயராஜை தேடி வருகின்றனர். புதுச்சேரி கஞ்சா கடத்திய வழக்கில் 6 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் யூனியன் மற்றும் போலீசார் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி ரோந்து சென்றனர். அப்பொழுது 100 அடி சாலையில் கஞ்சா கடத்துவதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று அவ்வழியாக வந்த வாகனங்களை சோதனை செய்தனர். அதில் 2 கார்கள் மற்றும் ஒரு பைக்கில் 45 கிலோ கஞ்சா கடத்தி வந்த விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த தமிமுல் அன்சாரி, ஷாருக் கான், ராஜீவ் காந்தி, மனோஜ்குமார், அப்துல் கலாம், நயினார் மண்டபம் செந்தில்குமார் ஆகியோரை கைது செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை புதுச்சேரி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு கோர்ட்டில் நடந்து வந்தது. விசாரணை முடிந்து நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் 45 கிலோ கஞ்சா கடத்திய 6 பேர் மீதான குற்றச்சாட்டு விசாரணையில் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமானதால் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்து அவர்களுக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை, 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கூடுதல் மாவட்ட நீதிபதி கோவிந்தராஜ் தீர்ப்பு வழங்கினார். ஆழ்கடலில் பேனர் வைத்து காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட ஜேசிஎம்முக்கு இளைஞர் அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசியலில் கவனம் ஈர்க்கும் வகையில் வித்தியாசமான பிரச்சாரம் ஒன்று காமராஜர் நகர் தொகுதியில் பேசுபொருளாகியுள்ளது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகீர் என்பவர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகராக இருந்து வந்த நிலையில் தற்பொழுது லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை ஒட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஜாகீர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். ஆழ்கடலுக்குள் சென்று லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வாக்களிப்பீர் என்ற வாசகத்துடன் பேனர் ஒன்றை நிறுவி ஆதரவு தெரிவித்துள்ளார். அந்த பேனரில் ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் படமும் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆழ்கடல் பிரச்சாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இவ்விதமான புதுமையான பிரச்சாரம் காமராஜர் நகர் தொகுதி பொதுமக்கள் மத்தியில் பெரும் உற்சாகத்தையும் கவனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
வில்லியனூரில் 7,40,00,000 மதிப்பீட்டில் கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணியினை முதல்வர் ரங்கசாமி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூரில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வந்த கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் சீதளமடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு உதவாத நிலையில் இருந்ததை இடித்துவிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் தொடர் முயற்சியின் காரணமாக 7,40,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்ட புதிய திருமண மண்டபம் கட்டுமான பணி பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற விழாவிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலை வகித்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கஸ்தூரிபாய் காந்தி திருமண மண்டபம் கட்டுமான பணிக்கு பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் மஞ்சள் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும். அதேபோன்று முதியோர் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்து நிலுவையில் உள்ள விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அதற்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான கொள்கைகளை கண்டித்து இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்கள் சார்பில் நடந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு, விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் INTUC, திமுக, விசிக, AITUC உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், INTUC மாநில தலைவர் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் உட்பட 500க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் பேருந்துகளை வெளியே அனுப்பாததால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 500க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் ஆட்சி நடக்கிறது என்று முதல்வர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். கோனேரிக்குப்பம், உளவாய்க்கால், அகரம் ஆகிய கிராமங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினை தீர்க்கும் வகையில் 4 கோடி ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மத்திய அரசின் உதவியோடு புதுச்சேரி நிதி உயர்த்தப்பட்டுள்ளது. 13,480 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட் போட்டு செலவிடப்பட்டு வருகிறது என்றும் நம்முடைய கட்சியின் MLAக்களின் தொகுதி மட்டுமல்ல அனைத்து தொகுதிகளும் முன்னேற வேண்டும் என்ற மக்கள் விரும்பும் ஆட்சி நடைபெற்று வருகிறது என்று கூறினார். இந்த மக்களாட்சி மீண்டும் தொடர்ந்து புதுச்சேரிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் என்றும் ரங்கசாமி உறுதியளித்தார். திருப்புவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் 56,76,000 ரூபாய் செலவில் சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசிக்குப்பம் முதல் மாநில எல்லை வரையும் சன்னியாசிக்குப்பம் கிராம சாலை ஆகிய பகுதிகளில் சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை 56,76,000 ரூபாய் செலவில் நடைபெற்றது. விழாவிற்கான திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன், கிருபாகரன், ஒப்பந்ததாரர் அருணகிரி, JCM மக்கள் மன்ற திருப்புவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், MLAவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை 50 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை நிறைவு செய்துள்ளது என்று மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் முருகேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் நிகழ்ந்துள்ள இச்சாதனை புதுச்சேரியில் தலைசிறந்த மருத்துவ மையமாக உருவாக்கும். இதனால் புதுச்சேரி மட்டுமன்றி அண்டை மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்தும் பல நோயாளிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் சால்ஸ், ஹால்ஸ் என்ற பிராண்டுகளின் கீழ் அரசு அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு உப்புக்களை அறிமுகம் செய்துள்ளோம். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், பக்கவாதம், இதய அடைப்பு, சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட தொற்றாத நோய்கள் தடுப்பு, கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மையை ஆதரிக்கும். இவை விரைவில் ஆன்லைனில் கிடைக்கும் என்றார். பாகூர் தொகுதியில் JCM மருத்துவ குழு அபார சாதனை படைத்துள்ளது. பாகூர் ஈஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்த சேகர் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிபவர்.
5 மாதங்களுக்கு முன்பு கோரிமேடு பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் கடுமையாக காயமடைந்த அவர் ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று மூளை அறுவை சிகிச்சையும் மேற்கொண்டார். நீண்ட நாள் சிகிச்சைக்கு பிறகு தற்பொழுது வீடு திரும்பியுள்ள நிலையில் அவரது குடும்பம் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியது. தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய மருத்துவ உபகரணங்களையும் தினசரி மருத்துவ பராமரிப்புகளையும் மேற்கொள்ள முடியாமல் குடும்பத்தினர் தவித்தனர். இந்த நிலையை அறிந்த ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் அவர்களின் ஏற்பாட்டில் ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழுவினர் மனிதநேய உணர்வுடன் உடனடி உதவிகளை செய்து வருகின்றனர். தினமும் சேகரின் இல்லத்திற்கு சென்று தேவையான மருந்துகள் வழங்குதல், உடல்நிலையை பரிசோதனை, தொடர்ந்து செய்ய வேண்டிய சிகிச்சைகள் ஆகியவற்றும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் சேகரின் உடல்நிலையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல குருவிநத்தம் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான பாலசுப்ரமணியன் வாகன விபத்தில் காயமடைந்து அறுவை சிகிச்சை பெற்ற பின்னர் வீட்டில் ஓய்வில் உள்ளார். இவருக்கும் ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழுவினர் தினமும் வீட்டிற்கு சென்று மருத்துவ சிகிச்சை, பிசியோதெரபி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சை அளித்து வருகின்றனர். பாலசுப்ரமணியனின் மனைவி சிவகங்கை கூறுகையில், ஜேசிஎம் மருத்துவ குழு தினமும் எங்கள் வீட்டிற்கே வந்து சிகிச்சை செய்து வருகின்றனர். எனது கணவரின் உடல்நலம் முன்னேற்றம் அடைந்துள்ளது. ரீகன் ஜான்குமார் மற்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி என்றார். மேலும் மூர்த்தி குப்பத்தை சேர்ந்த தனசேகர் விபத்தால் இடுப்புக்கு கீழே உணர்வு இழந்த நிலையில் இருந்தார். ஜேசிஎம் மன்ற மருத்துவ குழுவின் தொடர்ச்சியான சிகிச்சையால் தற்பொழுது அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். ஜேசிஎம் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறுகையில், பாகூர் தொகுதி முழுவதும் நோயால் அவதிப்படும் மக்களை கண்டறிந்து தேவையான சிகிச்சைகளை வழங்கி வருகிறோம். சிகிச்சை பெற்று வருபவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். மத்திய பாஜக அரசை கண்டித்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கு, விவசாயிகள் விரோத கொள்கைகளை கண்டித்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் INTUC, திமுக, VCK, AITUC உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தொழிற்சங்கத்தினர் புதுச்சேரி பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினரும் பங்கேற்றனர். மேலும் INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் தலைமை அலுவலகத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக வந்து மறியல் போராட்டத்தில் பங்கேற்றனர். இதில் INTUC மாநில நிர்வாகிகள் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வன், ஜான்சன், பன்னீர், சகாயராஜ், தங்கமணி, பெரியண்ணன், வேலு, குமார், தீனதயாளன், ஆரோக்கிய கலைமதி, சிவகுமார், பாண்டியன், ராஜ்குமார் மற்றும் அமைப்புசாரா ஆட்டோ தொழிற்சங்கம், சுமை தூக்குவோர் சங்கம், கூட்டுறவு நிறுவனங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். காரைக்காலில் அமித்ஷா பங்கேற்கும் கூட்டத்திற்கு 7 கம்பெனி, துணை ராணுவ படையினர் மற்றும் மாநில போலீசார் 700 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காரைக்காலில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம், காரைக்காலுக்கு பிப்ரவரி 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகிறார். அவரின் பாதுகாப்பு பணியில் புதுச்சேரியிலிருந்து 350, காரைக்காலிலிருந்து 350 போலீசாரும், துணை ராணுவ படையினர் 7 கம்பெனி அளவில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் ட்ரோன் பறக்க அனுமதி கிடையாது என்றார். தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், கூட்டத்தில் புதுவைக்கான கட்சி பொறுப்பாளர்கள், மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, நிர்மல்குமார் சுரானா மற்றும் மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தமிழக தலைவர்களுக்கு அழைப்பு இல்லை. கூட்டணி என்ற முறையில் புதுவை முதல்வர் கூட்டத்தில் பங்கேற்பார் என்றார். பேட்டியின் பொழுது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், மாநில பாஜக முதன்மை செய்தி தொடர்பாளர் M. அருள்முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலய நன்னீராட்டு பெருவிழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்ட அரியாங்குப்பம் கொம்யூனின் வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய அஷ்டபந்தன ரஜத மகா கும்பாபிஷேகம் என்னும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மங்கள ஈசுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, யாகசாலை அலங்காரம், கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம் ஆகியவற்றை தொடர்ந்து 6 கால யாகசாலை பூஜைகள், மகா பூர்ணகுதி, யாத்ரா தானம், கடம் புறப்பாடு, ஐனாரப்பன், ராஜகோபுரம், விமானங்கள் மற்றும் மூலவருக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. மேலும் இவ்விழாவில் அரியாங்குப்பம் கொம்யூனின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, முன்னாள் ஆணையர் ரமேஷ், புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ், திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் என்கிற காத்தவராயன், மக்கள் குழு, திருப்பணிக்குழுவினர், ஊர் பொதுமக்கள், உபயதாரர்கள் செய்திருந்தனர்.